வருகிற 15ஆம் தேதி தைத்திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு மதுரை மாநகர் அவனியாபுரம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் 16ஆம் தேதி அன்று பாலமேட்டிலும் 17 தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்காக காளைகள் காளையின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டினை காண்பதற்காக சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமங்களில் இருந்து வருகை தரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மேற்கூறிய இடங்களில் கூடுவதை முன்னிட்டு அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு நெரிசல் ஏற்படாதவாறு முறையான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் தலா 2000 காவலர்கள் வீதம் பாதுகாப்பு பணியில் அமர்த்தவும் மாடுபிடி வீரர்களுக்கு மற்றும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யும் இடங்களிலும் காளைகளை அவிழ்த்து விடும் வாடிவாசல் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் அமரும் இடம் மற்றும் முடிவில் காளைகளை அழைத்து செல்லும் இடங்களில் எவ்வித அசம்பாவிதம் இன்றியும் சிரமம் இன்றியும் ஜல்லிக்கட்டு இனிதே நடைபெற வேண்டி கடந்த 3ஆம் தேதி டிரைவ் மகேஸ்வர் தயாள் IPS தமிழக காவல்துறை கூடுதல் இயக்குனர் சட்டம் மற்றும் ஒழுங்கு அவர்கள் நேரில் பார்வையிட்டு செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மதுரை மாநகர ஆணையர் J. லோகநாதன் IPS டாக்டர் அபினவ் குமார் மதுரை சரக காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் அரவிந்த் IPS மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு அறிவுரை வழங்கினார். வருகிற 15ஆம் தேதி தைத்திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு மதுரை மாநகர் அவனியாபுரம் மற்றும் மதுரை மாவட்டத்தில் 16ஆம் தேதி அன்று பாலமேட்டிலும் 17 தேதி அலங்காநல்லூரிலும் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்காக காளைகள் காளையின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டினை காண்பதற்காக சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமங்களில் இருந்து வருகை தரும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மேற்கூறிய இடங்களில் கூடுவதை முன்னிட்டு அப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு நெரிசல் ஏற்படாதவாறு முறையான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் தலா 2000 காவலர்கள் வீதம் பாதுகாப்பு பணியில் அமர்த்தவும் மாடுபிடி வீரர்களுக்கு மற்றும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யும் இடங்களிலும் காளைகளை அவிழ்த்து விடும் வாடிவாசல் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் அமரும் இடம் மற்றும் முடிவில் காளைகளை அழைத்து செல்லும் இடங்களில் எவ்வித அசம்பாவிதம் இன்றியும் சிரமம்